ஹை ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக வந்து பீரியட்ஸ் ஆகும்போது நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெயின் இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு நாளைக்கு மினிமமாக ஒரு 2 டேப்லெட்டாவது போட்டால் தான் வந்து பெயின்லேருந்து நாங்கள் வந்து தப்பிச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ பெயின்ஃபுல்லான பீரியட்ஸ்க்கு வந்துட்டு ரீசன் என்னென்ன, அதை எப்படி நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனல் இருக்க பிளேலிஸ்ட்டை பாருங்கள். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து நம்மளுக்கு 25லேருந்து 35 டேஸ்க்குள்ள ஆகும். அண்ட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 டேஸ் இருக்கும். பேட் சேஞ்ச் பண்ணுறது ஒரு 3 or 4 பேட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவோம் per day. இதுதான் நார்மலாக நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகிறது. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 or 4 டேஸ் முன்னாடியே பெயின் இருக்கும். பீரியட்ஸ் ஆனதுக்கப்புறமும் பெயின் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டேப்லெட் எடுத்தால் தான் வந்து பீரியட்ஸ் பெயினே நிற்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ ஹெவியான பீரியட் பெயின் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது. நீங்கள் உடனே போய் கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மெயினாக பீரியட்ஸ் பெயின் அப்போது இவ்வளோ ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா அதுக்கு ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸாக இருக்கலாம், இல்லாட்டி என்ட்ரோமெட்ரியோசிஸாக இருக்கலாம், இல்லாட்டி யூட்ரஸ்குள்ளே ஏதாச்சும் ஒரு சத வளர்ச்சி இருக்கலாங்க. ஸோ இந்த மெயின் 3 ரீசன்ஸ் தான் வந்துட்டு பெயினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த பெயின்ஃபுல் பீரியட்ஸை தான் நம்ம டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு காசான பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பெல்விஸ் வந்து ஏதாவது ஒன்றுனால இன்ஃபெக்ஷன் ஆகிறது, நம்மளோட யூட்ரஸோ நம்மளோட ஓவரிஸோ இல்லை டியூப்ஸோ வந்துட்டு ரொம்ப புண்ணாகி அதனால் வலி ஏற்படலாம். அதுதான் வந்து பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வைரஸாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லாட்டி டியூபர்குலோசிஸாக இருக்கலாம், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸாக இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து இல்லை வயிற்றுல இருந்து கூட நம்ம வந்துட்டு இந்த பெல்விஸ்க்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ அந்த மாதிரி இன்ஃபெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும் பீரியட்ஸ். அடுத்த செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சாக்லேட் கட்டி அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு உள்ளே இருந்து சத வளர்ச்சி கீழே தான் வருங்க ஒவ்வொரு மாதமும். பட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து கீழே ஆகாமல் டியூப் வழியாக மேலே போய் ஓவரிஸில் போய் வந்துட்டு சாக்லேட் கட்டி மாதிரி மாறிக்கோங்க. அப்படி சிஸ்டம் மாதிரி மாறி அதை வந்துட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். சாக்லேட் கட்டிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயின்ஃபுல்லாக இருக்கும். பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் பெயின் இருக்கும், பீரியட் ஆனதுக்கு அப்புறமும் பெயின் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் கட்டி வந்துட்டு எப்போ யூட்ரஸ்குள்ளே போகுதோ அது அடினோமயோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது யூட்ரஸ்குள்ளே அந்த மசில் லேயருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பிளட் கிளாட்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ கர்ப்பப்பையே கொஞ்சம் வீக்கமாக தெரியுங்க. அதை தான் அடினோமயோசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த அடினோமயோசிஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கட்டியாக பீரியட்ஸ் போகிற மாதிரி இருக்கும். ப்ளீடிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குழந்தை இருக்குது, ஏஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த யூட்ரஸ் ஓவரிஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா சைஸ் ஆஃப் தி எண்டோமெட்ரிட்டிக் சிஸ்டம் வந்து பார்க்கணும். லெஸ் தேன் 3 சென்டிமீட்டராக இருந்தது அப்படின்னா டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக அந்த சைஸை வந்து கொஞ்சம் சுருங்கிட்டு அடுத்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். சைஸ் வந்து 3 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குது, அவங்களுக்கும் சிம்டம்ஸ் இருக்குது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சர்ஜரி மூலமாக அதை வந்துட்டு கிளியர் பண்ணணும். அடுத்த தேர்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மல் க்ரோத் இன் த யூட்ரஸ். யூட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாலிப்ஸோ இல்லாட்டி ரொம்ப ஏஜ் அவங்களுக்கு யூட்ரைன் கேன்சரோ இல்லை வெஜினல் கேன்சரோ இல்லை சர்விக்கல் கேன்சரோ இருக்கவங்களுக்கு வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூட்ரைன் பாலிப்பாக இருந்துச்சுன்னா அது ஹார்மோனல் இஷ்யூ தான், அதை ஹிஸ்டோஸ்கோபி மூலமாகவே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கேன்சராக இருந்தது அப்படின்னா நம்ம அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த பீரியட்ஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு வந்து டாக்டர் கிட்ட நீங்கள் போகும்போது 2 இன்வெஸ்டிகேஷன் மெயினாக எடுத்து பார்ப்பாங்க. ஒன்று ஹீமோகுளோபின் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. மெயினாக அடுத்தது வந்து அல்ட்ராசவுண்ட். அல்ட்ராசவுண்ட் மூலமாகவே நம்மளுக்கு வந்து யூட்ரஸ்குள்ளே ஏதாவது பேத்தாலஜி இருந்தது அப்படின்னா தெளிவாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். யூட்ரஸ் அண்ட் ஓவேரியன் பேத்தாலஜினால தான் மோஸ்ட்லி பெயின் வருது அப்படின்றனால ஸ்கேன் மூலமாகவே நம்ம ஈஸியாக அதை வந்து டயக்னோஸ் பண்ணிடலாங்க. ஸோ டயக்னோஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களுக்கு மெடிசின்ஸ் மூலமாக அதை க்யூர் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. மெடிசின்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து பெயின் ரிலீவ் ஆகலை அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்துட்டு ஹிஸ்டோலாப்ரோஸ்கோபி மூலமாக வந்துட்டு உங்களுக்கு அந்த சிஸ்டாக இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடலாம், இல்லை பாலிப்பாக இருந்ததுன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ பெயின்ஃபுல் பீரியட்ஸை வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்காதீங்க. என்ன ரீசன்னால பெயின் இருக்குது அப்படின்றத ஒரு ஸ்கேன் பண்ணி கட்டாயம் நீங்கள் பார்த்துக்கணும்.